ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீதிமானுடைய வழியோ ராஜ பாதை. ஒரு நீதிமான் அவன் நடக்கும் செயல்கள், அவன் செய்யும் செயல்கள் எல்லாம் நம்மை ராஜ பாதையில் நடக்க வைப்பது போல, அது நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக சிறந்த பாதையா இருக்கும். இடரல் இல்லாமல் நடக்கலாம். நீதிமானோடு நாம் நடக்கும் பொழுது, நீதிமானின் பாதையை கற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வழிகளில் வேத வசனத்தில் நடக்கும் போது நாம் ராஜ பாதையில் நடப்பது போல நடக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் ஒரு மனிதன் பலி செலுத்த விரும்பினால் அதை எப்படி எதிர்பார்க்கிறார் என்றால், லேவியராகமம் புஸ்தகத்தில் இதை வெளிப்படையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலிகளை குறித்து மிக விளக்கமாக அதிகமான முறைமைகளின்படியும் எல்லாவற்றையும் லேவியராகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் 6 அதிகாரங்களில் ஒவ்வொரு முதல் வசனத்திலும் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் அறியாமையினால் செய்த பாவத்தின் நிமித்தம் என்று. ஒரு மனிதன் அறியாமல் பாவம் செய்யும் பொழுது அவன் பரிசுத்தமா இருக்கிறான், அறியாமல் செய்கிறான். அதனால் அப்படிப்பட்டவன் பலி செலுத்தும் பொழுது அந்த பலிகளை ஏற்றுக்கொண்டு நான் அவனை மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான். துன்மார்க்கனுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒருவன் பரிசுத்தவானாய் இருந்து அறியாமல் பாவம் செய்யும் பொழுது அந்த மனிதனின் செயல்கள் மன்னிக்கப்படுகிறது. அறியாமையினால் செய்தான், செய்த பின்புதான் தெரிகிறது இது பாவம் என்று. அப்பொழுது அந்த மனிதனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. வேதத்தை நன்கு அறிந்து வைத்துக் கொண்டு வேத வசனத்தை படித்திருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படி இருந்தும் சகலமும் தெரிந்தும் நாம் பாவம் செய்தால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. அப்படிப்பட்டவர்கள் துன்மார்க்கர். தெரிந்தே தவறான மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் துன்மார்க்கர். அதாவது தவறு என்று தெரிந்து செய்கிறவர்கள். பாவம், கர்த்தருடைய வார்த்தையை மீறுவது, அக்கிரமம் செய்வது, அநியாயம் செய்வது, பெருமையோடு நடந்து கொள்வது, சுயநலமாய் வாழ்வது, இவைகள் எல்லாம் பாவமாய் இருக்கிறது. இப்படி இருக்க 10 கட்டளைகளை மீறுவது, கர்த்தருடைய மலை உபதேசங்களுக்கு விரோதமாய் செயல்படுவது, மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறபடி அந்த மலை உபதேசங்களுக்கு விரோதமாய் செயல்படுவது போன்ற காரியங்கள் எல்லாம் பாவமாய் இருக்கிறது. இதை செய்கிறவர்கள், தெரிந்தே செய்கிறவர்கள் துன்மார்க்கர். அப்படிப்பட்டவர்கள் பலி செலுத்தினால் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாம் நம்முடைய பலிகள் ஏற்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஏற்கப்பட வேண்டும். இதற்கு ஆதாரமாக காயின் ஆபேல் காணிக்கை செலுத்தும் பொழுது கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், காயினின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் காயினின் துன்மார்க்கம். இதுவே கர்த்தர் இங்கு வெளிப்படுத்தியிருக்கிற வார்த்தையா இருக்கிறது. முதலில் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் நாம் நல்லவர்களாக மாறி பின்பு நம் பாவங்களுக்காக அறிக்கை செய்யும் பொழுது, பலி செலுத்தும் பொழுது, ஸ்தோத்திர ஜெபம் செய்யும் பொழுது, ஸ்தோத்திர பலி ஏறெடுப்பது, ஜெபிப்பது போன்ற காரியங்கள் செய்தால் நமக்கு பதில் கிடைக்கும், பலன் இருக்கும். சிலர் 1000 ஸ்தோத்திர பலிகள் செலுத்துகிறோம் என்று தினந்தோறும் செலுத்துவார்கள். 1000 பலிகள் செலுத்துவார்கள். 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன் என்று ஜெபிப்பார்கள். இதெல்லாம் செய்ய வேண்டும், அவசியம், நன்மையானது. ஆனால் இதற்கு முன்பாக மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். மனம் திரும்பிய பின் இதையெல்லாம் செய்தால்தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். நான் மனம் திரும்ப மாட்டேன், என் வழிகளை நான் எதிலும் மாற்றிக்கொள்ள மாட்டேன், நான் பாவம் செய்து கொண்டே இருப்பேன், ஆனால் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன் என்றால் அது வெறும் வார்த்தைகளாய் இருக்கும். ஸ்தோத்திர பலி வெறும் வாயின் வார்த்தைகளால் சொல்வதனால் மட்டும் என்ன கிடைத்து விட போகிறது? அதாவது நன்மைதான், ஆனால் முழு பலனையும் பெற முடியாது. வேத வசனத்தில் சொல்லிவிட்டார், துன்மார்க்கனுடைய பலியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நாம் துன்மார்க்கத்தை விட்டு விலகாமல் பலி செலுத்தி பிரயோஜனம் அல்ல என்று பொருள். நாம் நீதிமானாய் மாறி பலி செலுத்த வேண்டும். நீதிமானாய் மாறுவது என்றால் மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை வெறுக்கும் மனம் வேண்டும், அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. பாவத்தை வெறுத்து அதை விட்டு விட்டு கர்த்தரிடத்தில் பலி செலுத்தினால் நிச்சயம் அந்த பலிகளை ஏற்றுக்கொள்வார்,
பாவ மன்னிப்பை தருவார், பரிசுத்தவானாய் மாற்றுவார். துன்மார்க்கருடைய பலியோ கர்த்தருக்கு அருவருப்பானது. மனம் திரும்பாமல் பாவம் செய்து கொண்டு கொடுக்கிற கர்த்தருக்கு செலுத்துற பலியை கர்த்தர் அருவருப்பாய் நினைக்கிறார். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையாய் நடந்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் ஜெபித்தால் போதும், கர்த்தர் உடனே நமக்கு பதில் தருவார். அவர் மிகவும் நல்லவர். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது பரிசுத்தத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், வேத வசனத்தை படிக்க வேண்டும். வேத புத்தகம் கண்ணாடியாய் இருக்கிறது. நம் முகத்தை கண்ணாடி பார்க்கும் பொழுது நம் முகத்தில் எங்கெங்கு எப்படி இருக்கிறது, நம் தலை கலைந்திருக்கிறதா, முகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து தெரிந்து கொள்கிறோம். நம் முகத்தில் இருக்கிற குறைகள் நிறைகளை கண்ணாடி காட்டுகிறது. அதே போல நம் இருதயத்தில், நம் நினைவுகளில், நம் ஆத்மாவில் இருக்கிற கரைகள், நன்மை தீமை, எது சரி எது தவறு என்று காட்டும் கண்ணாடிதான் வேத புத்தகம். வேத வசனத்தை வாசித்துக் கொண்டே வந்தால் நாம் எந்தெந்த காரியத்தில் தவறானதை நம் மனதில் வைத்திருக்கிறோம், எது சரியானது இருக்கிறது என்று தெளிவாய் நமக்கு புரியும். அழகாய் பார்த்து கொள்ளலாம். தவறு என்று தெரிந்ததை விட்டுவிட வேண்டும். சரி என்று நமக்கு ஒத்துக்கொள்வதை, நம் மனம் ஏற்றுக்கொள்வதை, நாம் செய்கிற காரியங்கள் இது சரியானது, கர்த்தர் இதை விரும்புகிறார் என்று தெரிந்தால் அதை பற்றி கொண்டு அதிகமாய் செய்ய வேண்டும். நம்மிடத்தில் தவறு இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிற காரியங்கள், வேத வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு புரியும். அந்த வசனங்களை நாம் உடனே படித்து புரிந்து கொண்டு உடனே அதை பின்பற்ற வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற அந்த கெட்ட செயலை எடுத்துவிட்டு நாம் மனம் திரும்பி பரிசுத்தம் அடைய வேண்டும். அப்பொழுதே திருந்த வேண்டும். இப்படிதான் கர்த்தர் நாம் மாற வேண்டும், மறுரூபமாக வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லோரிடத்திலும் துர்க்குணங்கள் இருக்கிறது. அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். முதலில் நான் பரிசுத்தவான் என்று யாரும் சொல்லக்கூடாது. நம்மிடத்தில் துர்க்குணங்கள் ஒட்டி இருக்கும். அதை தேடி கண்டுபிடிப்பதற்கு ஒரு சர்ச் இன்ஜின் தான் இந்த வேத புத்தகம். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது சர்ச் இன்ஜினாக மாறி வேத வசனம் நம் இருதயத்தை ஆராய்ந்து காட்டும். நீ இதில் தவறு செய்கிறாய், நீ இதில் சரியாக நடக்கிறாய் என்று. அதை பின்பற்றி தவறை எடுத்து போட்டு நன்மையை பின்பற்றி நாம் நடந்து கொள்ளலாம். துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கர் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிற செயல்களை பார்த்தால் சில நேரம் நமக்கே வேதனையாய் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் தவறே செய்வார்கள், துன்மார்க்கமாய் வாழ்வார்கள். அவர்கள் செய்கிற எல்லா செயல்களும் மிகுந்த அக்கிரமமாய் இருக்கும், பாவமாய் இருக்கும், அக்கிரமமாய் இருக்கும், அநியாயமாய் இருக்கும். நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது. நமக்கு அதை பார்த்தாலே கோபம் வரும். அப்படிப்பட்ட செயல்களை செய்வார்கள். ஆனால் அவர்கள் நன்றாய் இருப்பார்கள். இதை பார்க்கும்போது நமக்கே சில நேரத்தில் வேதனையா இருக்கும். இப்படியெல்லாம் வாழ்கிறார்கள், இவர்கள் இவ்வளவு செழிப்பா இருக்கிறார்களே என்று தோன்றும். அப்படி நினைக்க கூடாது. ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா என்றால் நிச்சயம் இல்லை. நமக்கு தெரியும் பார்ப்பதற்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது போல. இல்லை, நிச்சயமா இல்லை. அப்படி அவர்கள் துன்மார்க்கராய் வாழ்ந்து அவர்கள் செழிப்பாய் இருப்பது போல தோன்றினாலும் அவர்களை கர்த்தர் அருவருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிப்பதில்லை. அதை முதலில் தெரிந்து கொள்வோம். துன்மார்க்கர் வாழும் வாழ்க்கையை பார்த்து நாம் அவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அவர்களுக்கு வைத்திருப்பார் கர்த்தர் ஒரு நாள். அந்த நாளில் அவர்களுக்கு கிடைக்கும். அதனால் நாம் அவர்களை பார்த்து ஐயோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறாரோ, அவர்கள் பாவம் செய்கிறார்கள் ஆனாலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களே என்று நினைக்க கூடாது. இது பொதுவாக பலருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தோன்றுகிற காரியம். வெளி தோற்றத்தில் அப்படி இருக்கும். கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு நாளை நியமித்திருப்பார். அதனால் நாம் நீதியின் பாதையை விட்டு தவறக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நீதியின் பாதையில் நடக்கிற நமக்கு துன்பம் துயரம் வரலாம். நாம் சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்ல வேண்டும். எத்தனை பாடுகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நிச்சயம் நம்மை காப்பார், பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். துன்மார்க்கரை அவர் ஆசீர்வதிப்பதில்லை. துன்மார்க்கரின் வழிகள் கர்த்தருக்கு அருவருப்பானதுதான். நீதியை பின்பற்றுகிறவனையோ கர்த்தர் நேசிக்கிறார். நாம் நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது, நீதியாய் வாழும் போது நம்மை கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தருடைய அன்பை பெற வேண்டும் என்றால் ஒரே வழி நாம் நீதியை பின்பற்ற வேண்டும். இந்த வசனம் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லோரும் கர்த்தரின் அன்பை பெற வேண்டும் என்று விரும்புவோம். அதற்கு என்ன செய்வது என்றால் நீதிமானாய் வாழ வேண்டும், நீதியை கடைபிடிக்க வேண்டும். கர்த்தர் பெரியவர், அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அவர் நம்மை நேசித்து அரவணைத்து நம்மை காத்துக் கொள்வார்.
துன்மார்க்கரை கண்டிப்பாக அவர் ஆசீர்வதிப்பதில்லை. அவர்களுடைய அக்கிரமத்திற்கு ஏற்ற பலனை அவர்களுக்கு அவர் கொடுப்பார். நாம் அவர்களை பார்த்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் நீதியாய் நடக்கும்போது கர்த்தருடைய அன்பை சம்பாதித்துக் கொள்கிறோம் என்கிற சந்தோஷம் நமக்குள் இருக்க வேண்டும். இந்த வசனம் அதை தெளிவாக நமக்கு சொல்கிறது. கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி போகிறவன், கர்த்தருடைய வார்த்தைகளை கடைபிடிக்காமல் பாவ வழிக்கு போகிறவனுக்கு கடிந்து கொள்ளுதல் விசனமாய் இருக்கும். நாம் கண்டித்தால் அவர்களுக்கு வேதனையா இருக்கும். நம் விருப்பப்படி நாம் செல்ல இவள் விடமாட்டேன் என்கிறாளே. கர்த்தரை விட்டு பாவம் செய்ய போகிறவர்களுக்கு நாம் புத்திமதி சொன்னால் அவர்களுக்கு அது விசனமாய் இருக்கிறது, வேதனையா இருக்கிறது. இவர்கள் ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்று நம்மேல் எரிச்சல் கூட வரும். சில பேர் அப்படி நடந்து கொள்வார்கள். அது அவர்கள் தவறான பாதையில் நடக்கும் பொழுது அவர்களுக்கு அப்படி தோன்றும். இது அவர்கள் குணமாய் இருக்கிறது. புத்திமதிகளையும் வெறுப்பார்கள். அவர்கள் நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். மரண துயரம் அவர்கள் அனுபவிக்க வேண்டி வரும். கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகுகிறார்கள். அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் கடிந்து கொள்கிறார்கள். கர்த்தர் பயன்படுத்துவார். யார் மூலமாகவாது தம்மை விட்டு வழி விலகி போகிற பிள்ளையை விட்டுவிட மாட்டார். மற்ற ஊழியர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு போதிக்க சொல்வார், புத்திமதி சொல்லுவார். அது எந்த வழியிலாவது இருக்கலாம். டிவி, செல்போன், எந்த வழியிலாவது இருக்கலாம். நேரில் இருக்கலாம், திருச்சபையில் இருக்கலாம். அவர்களை மனதிரும்ப பண்ணும்படி அவர் முயற்சி செய்வார். ஆனால் அதையெல்லாம் வெறுத்து விட்டு உதறி விட்டு போனால் அப்படிப்பட்டவர்களின் முடிவு மரணமாயிருக்கும். சாவான் என்றால் ஒரு விதம் அவர்கள் மரணம் அடைவார்கள் என்றும் பொருள். இன்னொரு காரியம், அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் மனதளவில் செத்து போன நிலையிலும் சிலர் அனுபவிப்பார்கள். அவர்களுடைய பாவத்திற்கேற்றபடி சரீர பிரகாரமான மரணமும் நேரிடலாம். இல்லை என்றால் மரணம் வந்தது போன்ற ஒரு மனநிலையும் அடையலாம். இருதயம் நொறுக்கப்படலாம். கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறவர்களுக்கு நிலை இப்படித்தான் இருக்கும். அதனால் எப்பொழுதும் அந்த பாவத்தை செய்துவிடக் கூடாது. கர்த்தருக்கு செவி கொடுத்து அவருடைய புத்திமதிகளை கேட்க வேண்டும். அறியாமல் நாம் சற்று விலகினாலும், பாவம் செய்ய நினைத்தாலும் பொல்லாத ஆவிகள் நுழைந்து நம்மை பாவம் செய்ய தூண்டிவிட்டு விடும். அதனால் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு, புத்திமதிகளை கேட்டு, கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுத்து மனம் திரும்ப வேண்டும். தாழ்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். பெருமையும் சுயநலமும் இருக்கக்கூடாது. பாதாளமும் அழிவும் கர்த்தருக்கு பிரத்யட்சமாய் இருக்க. பாதாளமும் அழிவும் கர்த்தருக்கு வெளிப்படையா இருக்கிறது. மிகவும் வெளிப்படையா இருக்கிறது. பாதாளமும் அழிவும் கர்த்தருக்கு வெளிப்படையா இருக்கிறது. அதுபோல அவருக்கு மனிதர்களுடைய இருதயமும் மிக வெளிப்படையா இருக்கிறது, பிரத்யட்சமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனின் இருதயத்தை எவ்வளவு துல்லியமா அறிந்து வைத்திருப்பார். பாதாளத்தை அறிந்திருக்கிறார், அதன் முடிவை அறிந்திருக்கிறார், அழிவை அறிந்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் வெளிப்படையா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இதன் பொருள். பாதாளமும் வெளிப்படையா இருக்கிறது. மனிதர்களுக்கு அவர் கொடுக்கும் அழிவும், துன்மார்க்கருக்கு கொடுக்கும் அழிவும் வெளிப்படையா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம் இருதயத்தின் நினைவுகளும் அவருக்கு வெளிப்படையா இருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம் என்பது கர்த்தருக்கு தெரியும். நாம் என்ன செய்கிறோம் என்று பார்த்து அதை வைத்து அவர் நியாயம் தீர்ப்பதில்லை. நாம் என்ன நினைக்கிறோம் என்று கேட்டு அதை வைத்துதான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம். நம் நினைவுகளையே அவர் கவனிக்கிறவர். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எது வேண்டுமென்றாலும் நினைத்துக் கொள்ளலாம். இன்று பலர் தங்கள் செயல்களில் பாவம் செய்ய வேண்டாம், வெளியே தெரிந்துவிடும் என்று இருதயத்திற்குள்ளேயே பாவ சிந்தனைகளை செய்வது, கண்களின் இச்சைக்கு இடம் கொடுப்பது போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் உள்ளனர். இதெல்லாம் மகா பெரிய பாவம். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், இருதயத்தின் நினைவுகளை அறிந்து அதற்கு நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறார். இருதயத்தின் நினைவுகளுக்கு தான் நியாய தீர்ப்பு. பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்கிறவர்களை விரும்ப மாட்டான். ஒருவன் பரியாசக்காரனாய் இருக்கிறான். பரியாசக்காரன் என்றால் கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் தூஷிக்கிறவன், கேவலமாய் பேசுவது. பிறர் எதை செய்தாலும் கேவலமாய் பேசுவார்கள், மட்டமாக பேசுவார்கள். தன்னை உயர்த்தி பிறரை மட்டமாக நினைப்பவர்கள், அவர்களை மிகவும் தாழ்மையானவர்களாய் பிறரை நினைப்பவர்களே இந்த பரியாசக்காரர்கள். இந்த காரியம் இப்பொழுது
டிவி நிகழ்ச்சிகள், செல்போன் நிகழ்ச்சிகள், இந்த காமெடி நிகழ்ச்சிகள் என்ற பெயரில் மற்றவர்களை பரியாசம் பண்ணுதலை சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சிறு பிள்ளைகள் முதல் காமெடி தானே என்று பெற்றோர்களும் பார்க்க விட்டு விடுகிறார்கள். எல்லாவற்றையும் பார்த்து எதற்கெடுத்தாலும் பரியாசம். எதை பேசினாலும், யார் பெரியோர்கள் சொன்னாலும், ஆசிரியர்கள் சொன்னாலும், எவ்வளவு வயதில் மூத்தவர்கள் சொன்னாலும் அதையும் பரியாசம் பண்ணிவிட்டு போய்விடுவது பலருடைய வாழ்க்கையின் பழக்கமா இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை பரியாசக்காரர்கள். பரியாசம் பண்ணுதலை கேட்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களோடு நாம் இருக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலும் உட்காராதே என்று சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரியாசக்காரர் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது என்றால் பரியாசம் பண்ணுகிற டிவி நிகழ்ச்சிகள், செல்போன் நிகழ்ச்சிகளை பார்க்க கூடாது. அதையும் தவிர்க்க வேண்டும் என்பதே பொருள். காமெடி நிகழ்ச்சிகளை பார்க்க வேண்டாம். அது மிகப்பெரிய ஆபத்தாய் இருக்கிறது. அது வெளியில் தெரியாது, ஆனால் ஸ்லோ பாய்சன் போல மனிதனை பாவத்திற்குள் தள்ளுகிறது. இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பதன் மூலம் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் சிறு பிள்ளைகள் மதிப்பதில்லை. எல்லோரையும் தூஷிக்க கற்றுக்கொள்கிறார்கள். தூஷணம் செய்வது அந்தி கிறிஸ்துவின் செயலாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 12, 13 அதிகாரங்களில் பார்க்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை அந்தி கிறிஸ்து தூஷித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இதை ஜாக்கிரதையாக கவனிக்கவும். இது நமக்கே தெரியாமல் நமக்குள் விஷம் போல நுழைந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய தீங்காய் இருக்கிறது. பிள்ளைகள் யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது. பரியாசம் பண்ணுகிற காமெடி நிகழ்ச்சிகளை பார்க்க கூடாது என்று கண்டித்து வளர்ப்பது அவசியம். பெரியோர்களும் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு மனம் திரும்புவது நல்லது. அப்படி மனம் திரும்பினால் நமக்கும் அந்த எண்ணம் வராது. அதையே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தொடர்ச்சியாக யார் எதை சொன்னாலும் பரியாசம் பண்ணக்கூடிய அந்த நினைவுகள் வரும். அப்படி பரியாசம் பண்ணுகிறவர்கள் அவர்களை கண்டித்தால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். கண்டிப்பையும் கேட்க மாட்டார்கள். ஞானவான்களிடத்திலும் போக மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவர்களிடத்தில் போகவும் மாட்டார்கள். அப்படி என்றால் பொல்லாத ஆவி அவர்களை ஆளுகை செய்யும் என்று பொருள். பரியாசக்காரனாய் இருக்கக்கூடாது. அவர்களோடு சேரக்கூடாது. பரியாசத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது. பிறரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெரியோர்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த மனிதனாய் இருந்தாலும் அதை கொடுக்க வேண்டும். வயதில் சிறியவராய் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் மரியாதை கொடுத்து பேசி பழக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே சன்மார்க்க வழி. பரியாசம் பண்ணுதல் துன்மார்க்கரின் செயல். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். மனம் சந்தோஷமாய் இருந்தால் முகம் மலர்ச்சியாய் இருக்கும். முகம் அழகாக தோன்றும். இது இயல்பான ஒரு விஷயம். இருதயம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம் முகம் அழகாக இருக்கும். முகம் மலர்ச்சியாய் இருக்கும். மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். நம் மனதில் துக்கம் அழுத்தி கொண்டிருந்தால், வேதனையில் நாம் மூழ்கி இருந்தால் நம் ஆவி முறிந்து போகும். உடைந்து நாம் மனதில் நொறுங்கி போயிருப்போம். நம் முகத்தில் அது தெரியும். அது சோகமாக மிகவும் வேதனையாக இருக்கும். அழகாக இருக்காது. முக மலர்ச்சி இருக்காது. அதனால எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். எந்த பாரம் நம் வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் நம் இருதயத்தை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். புத்திமானுடைய மனம் அறிவை தேடும். ஒரு புத்திசாலி இருக்கிறான் என்றால் அவனுடைய மனம் அறிவை தேடும். புத்தி இருந்தால் அறிவு வரும். அறிவு இருந்தால் ஞானம் வரும். ஞானம் இருந்தால் விவேகம் வரும். பிறப்பிலேயே கொஞ்சமாவது புத்தி இருந்தால்தான் ஒரு மனிதன் விவேகியாக வளர முடியும். சிலர் முட்டாளாய் இருப்பார்கள். பொல்லாத ஆவிகளால் பெற்றோர்கள் பிடிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் பிள்ளைகளும் அந்த முட்டாள்தனத்திலேயே வளர்ந்து மடிவார்கள். இதனால் அவர்களுடைய வாழ்க்கை சோகமாய் இருக்கும். வேதனைக்குரியதாய் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது புத்திசாலித்தனம் தேவை. பிறக்கும் போதே புத்திசாலித்தனமாய் இருக்க வேண்டும். அந்த புத்தி நமக்கு அறிவை கொண்டு வரும். ஞானம் விவேகத்தை கொண்டு வரும். அறிவை தேடி ஆராய வேண்டும். அறிவுபூர்வமான காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். மூடரின் வாயோ மதியீனத்தை மேயும். முட்டாள்கள் மதியீனத்தையே, அவர்கள் முட்டாள்தனத்தையே தேடி போவார்கள். புத்திசாலித்தனத்தை தேட மாட்டார்கள். நாம் புத்திசாலியா இருந்தால் அறிவை தேடுவோம். நாம் முட்டாளா இருந்தால் முட்டாள்தனத்தையே தேடிக்கொண்டு போவோம். மாயை மாயை தேடும். அதாவது கொஞ்சமாவது அறிவிருந்தால்தான் புத்திசாலித்தனமாக நற்செயல்கள் செய்ய,
நீதியின் பாதையில் வாழ விரும்புவோம். கொஞ்சம் கூட புத்தி இல்லாதவர்கள் பாவம் செய்து இச்சைகளில் விழுந்து மனம் போன போக்கில் வாழ்ந்து மிருகங்களின் முடிவைப் போல பாதாளத்தில் போய் முடியும். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள். ஒரு மனிதன் சிறுமைப்படுத்தப்படுகிறான் என்றால், அவன் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறான் என்றால், அவைகள் தீங்குள்ள நாட்களாய் இருக்கிறது. அப்படி என்றால், தொடர்ந்து துன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் பொல்லாத சாத்தானால் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். சாத்தானின் ஆளுகைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் கொடுமையில் வாழ்கிறார்கள் என்று பொருள். மன மகிழ்ச்சியோ நித்திய விருந்து. மன மகிழ்ச்சி நிரந்தரமான ஒரு விருந்தாய் இருக்கிறது. அது நம் இருதயத்தை போஷிக்கும். நம் இருதயத்தை, நம் மனதை உற்சாகப்படுத்தும். நம் மனதை பலப்படுத்தும். சந்தோஷம் என்பது நம் மனதை பலப்படுத்தும். நம் சரீரத்தை பலப்படுத்தும். வேதனை, துன்பம், துயரம் இவை நம் மனதையும் சோர்ந்து போக பண்ணும். நம் சரீரத்தையும் பலவீனப்படுத்தும். வேதனையோடு அதிக பொருட்களோடு வாழ்வதை விட மிகப்பெரிய பணக்காரனாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு எப்பொழுதும் வேதனையோடு வாழ்வதை விட கர்த்தருக்கு பயந்து கொஞ்ச பொருளோடு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அதுவே சுகம், அதுவே நல்லது. அதாவது அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உயர்ந்த நிலையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு பாவம் செய்து வேதனையையும் வலியையும் அனுபவித்து வாழ்வதை விட கர்த்தருக்கு பயந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ்வதே மிக சிறந்தது. பகையோடு இருக்கும் எருதின் மாம்சத்தை விட, நம் எதிரியின் வீட்டில் ஒரு பெரிய விருந்து வைத்திருக்கிறார்கள். அதில் அவர்களோடு போய் ஒரு எருதின் மாம்சத்தை புசிக்கலாம் என்றால் அதை புசிப்பதை விட சிநேகிதர்களின் வீட்டில் கீரையை சாப்பிடுவதே சிறந்தது. இதுவே சந்தோஷத்தை கொடுக்கும், நமக்கு நன்மையை தரும். எளிய உணவாய் இருந்தாலும் சந்தோஷத்தோடு சாப்பிட வேண்டும். எருதின் மாம்சத்தையே கொடுத்தாலும் பகையோடு, பிரச்சனையோடு, நிம்மதி இல்லாத மனிதர்களோடு, பாவிகளோடு கூட்டு சேரக்கூடாது. அப்படிப்பட்ட விருந்துக்கு போகக்கூடாது. என்றால் தீயவர்களோடு நாம் உறவாடக்கூடாது. எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் நல்லோர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பது இதன் பொருள். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான். ஒரு கோபமாய் இருக்கிறவன் எப்பொழுதும் சண்டையை தூண்டி விடுவான். இல்லாத பிரச்சனைகளை கிளப்பி விடுவான். ஒரு வீடா இருந்தாலும், ஒரு சமுதாயத்தில் ஒரு இடம் கூடுகிற இடமா இருந்தாலும் கோபக்காரன் சண்டையை மூட்டிவிட்டு அந்த இடத்தின் சமாதானத்தை கெடுப்பான். நீடிய சாந்த குணம் உள்ளவனோ புறப்பட்ட சண்டையையும் அமர்த்துவான். கர்த்தருடைய ஆவியின் கனிகளில் ஒன்று நீடிய சாந்தம். கர்த்தருடைய சுபாவம் ஒன்று சாந்தம், நீடிய சாந்தம். அப்படி என்றால் நாம் கர்த்தருடைய சுபாவத்தை பெற்றவர்களாய் நாம் இருக்கும் இடத்திலும் மற்றவர்களுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நீடிய சாந்த குணம் உள்ளவர்களே சமாதானத்தை ஏற்படுத்துவார்கள். கோபக்காரர்கள் சண்டையை மூட்டி மன நிம்மதியை கெடுப்பார்கள். அப்படிப்பட்ட கோபக்காரர்களாய் நாம் இருக்கக்கூடாது. எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடாது. சோம்பேறியின் வழி முள் வேலிக்கு சமம். சோம்பேறி அவன் செய்யும் செயல்கள் முள்ளில் நடப்பது போல துன்பத்தை கொடுப்பதாய் இருக்கும். சோம்பேறி பிறருக்கு துன்பத்தை தான் கொடுப்பான். நீதிமானுடைய வழியோ ராஜ பாதை. ஒரு நீதிமான் அவன் நடக்கும் செயல்கள், அவன் செய்யும் செயல்கள் எல்லாம் நம்மை ராஜ பாதையில் நடக்க வைப்பது போல அது நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக சிறந்த பாதையாய் இருக்கும். இடரல் இல்லாமல் நடக்கலாம். நீதிமானோடு நாம் நடக்கும் பொழுது, நீதிமானின் பாதையை கற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது, கர்த்தருடைய வழிகளில் வேத வசனத்தில் நடக்கும் போது நாம் ராஜ பாதையில் நடப்பது போல நடக்கலாம். முட்டாளோடு நாம் நடந்தால் அந்த வழியானது முள்வேலியில் நடப்பது போல அது நம்மை கீறி காயப்படுத்தும், துன்பத்தை கொடுக்கும். சோம்பேறி அப்படித்தான் செய்வான். அவன் சோம்பேறியின் வழிகளை கற்றுக்கொள்ள கூடாது. அவன் செயல்களை கற்றுக்கொள்ளவே கூடாது. அது முள்வேலியில் நடப்பது போல. முள்வேலியின் அருகில் நாம் நடந்து போனால் அது கைகளில் எல்லாம் கிழித்து விடும், முட்கள் குத்தும். அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். சோம்பேறி அப்படி துன்பப்பட்டு கொண்டே இருப்பான். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள புத்திசாலியான ஒரு மகன் தன் தகப்பனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவான்.
தகப்பன் சந்தோஷப்படும்படி நல்ல பாதையில் நடந்து வெற்றியை பெறுவான். அறிவில்லாதவன் தன் தாயை அலட்சியம் பண்ணுவான். மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுவான். பெற்ற தாயை அலட்சியம் பண்ணுகிறவன் முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் எப்பொழுதும் பெற்றோர்களை மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக நாம் பரிசுத்தமாய் எப்படி வாழ வேண்டும் என்ற காரியங்களை இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றி புத்திசாலித்தனமாய், அறிவுள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், விவேகியாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நம்மில் உள்ள மதியற்ற குணங்களை எடுத்து போடுவோம். பரிசுத்தம் அடைவோம், மறுரூபம் அடைவோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை சென்றடைவோம். கர்த்தருடைய ராஜ்யம் ஞானிகளுடையது. பரலோக ராஜ்யம் ஞானமுள்ள மனிதர்களுடையது. ஞானமுள்ளவர்களே அங்கு பிரவேசிப்பார்கள். முட்டாள்களுக்கு அங்கு வேலை இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.